ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போட வந்திருக்கேன். ரொம்ப பிஸியாக இருந்தேன். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். வாங்க, எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்க எல்லாத்தையும் நம்ம வெட்டலாம். ஃபஸ்ட்டு புதினா வெட்ட போகிறோம். இந்தா நிறைய பூத்துட்டு வாங்க, கீழேருந்தே வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கு சிக்கனுக்கு இந்த புதினாவை போடலாம். அதோட பானிபூரி வச்சா பானிபூரிக்கும் இதை போடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்கள் யாருக்காவது வேணும்னா வாங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் தரேன். புதினா போதும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நரைஞ்சிட்டு. இனி வெண்டைக்காய் அறுவடை பண்ணனா. இந்த இருக்குது வெண்டைக்காய், பார்த்தீங்களா? ஆமாம், ஒன்று, ஆமாம், 2, 3, 4. அடுத்தது இன்னும் இருக்கும், எப்படியும் இன்னும் இருக்கும். 5, 6. மொத்தமாக நமக்கு 6 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. இனி நம்ம பார்க்க போகிறது தக்காளி. பாருங்க, பார்த்தியலா எப்படி செவத்து இருக்குது. வாங்க நம்ம பறிக்கலாம். நமக்கு 2 தக்காளி வந்திருக்குது. மூணாவது பார்த்தீங்களா? நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தக்காளி வந்திருக்கு. இந்த கத்தரிக்காய் இன்னும் பழுக்கலை. பழுத்த பிறகு இதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அடுத்தது மணத்தக்காளி பார்க்கலாம். மை ஃபேவரட் மணத்தக்காளினா. பார்க்கலாமா? எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஐயா, இங்கே பாருங்க, நிறைய பூத்து பிளாக் கலரில் கருப்பாக நிற்கிறது. எல்லாத்தையும் பறிச்சுக்கோங்க. எல்லாம் பழுத்துப்பே இருக்கு. எனக்கு பிடிக்காது, ஆனாலும் எனக்கு பிடிக்கும். புரியலல்ல? வேற இந்த இருக்கு. இங்கே பாருங்க, மணத்தக்காளி மட்டுமே நமக்கு நிறைய கிடச்சிட்டு ஒன்று உங்களுக்கு சாப்பிட்டு காணிக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் போல். சரி, போகும். இங்கே பாருங்கள், மணத்தக்காளியை நம்ம எடுத்துட்டோம். மணத்தக்காளி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க, இதை வச்சுக்கலாம். அடுத்தது மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை அறுவடை பண்ணலாமா? எடுத்துக்கலாம். பெரிய இலையாக பார்த்து எடுத்துக்கலாம். கீழே தான் நிறைய உண்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பிளேட்டுக்கு நம்ம கீரை பறிச்சிருக்கோம். இதை நீங்கள் அவிச்சு நீங்கள் சாப்பிடலாம், இல்லை வறுத்து சாப்பிடலாம். அதோட சூப் வச்சு குடிங்க, சூப்பராக இருக்கும் இது. அடுத்தது நம்ம செம்பருத்தி பறிக்க போகிறோம். செம்பருத்தியை அடுத்து பறிக்க போகலாம். இப்போது இந்த கொஞ்சம் குளிரான கிளைமேட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்து இங்கே இருக்குது, தெரியுமா? அதான் துளசி. இந்த துளசியை நீங்கள் காஃபி வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொண்டை வலியெல்லாம் பறந்து போயிடும். தொண்டை வலியெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு? வேணா சொல்லுங்க, கொடுக்கலாம்.
பார்த்தீங்களா? முகம் நல்லா வெள்ளையாவதுக்கு, தலை முடி நல்லா வளருக்கு ஒரு மெடிசன் சொல்கிறேன். அது உங்கள் வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் கத்தாழை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய கொம்பாக வளர்ந்து நிற்கின்னு. இந்த முள் எடுத்துட்டு உள்ள உள்ளதை மட்டும் எடுத்து நம்ம தலைக்கு தாச்சோம், தலைமுடியெல்லாம் அப்படி வளர்ந்துட்டே போகும். நிறைய இருக்குது. பார்த்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் 4-5 எழுத்துக்கிட்ட காலையில் இருந்து இப்போ எல்லாத்தையும் காணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செம்பரத்தையும் தூங்க போயிட்டு ஏதோ நம்ம பறிச்சுக்கலாம். 1 2 இந்த செம்பரத்தையை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடவும் செய்யலாம். சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காணிக்கேன். நான் அதை உங்களுக்கு சாப்பிட்டு காணிக்கேன். அதோட எங்கள் வீட்டில் பேசில் சீட்ஸும் வளருது. பார்த்தீங்களா? இதான் அந்த பேசில். இது உங்களுக்கு காணிக்கேன் பேஸில். இந்த பாருங்கள், இந்த பேசில் சீடை மணத்தி பார்க்கணும், சென்ட் அடிக்கிறது போல் சூப்பராக மணக்குது. சரி வாங்க நம்ம பேஸில் பார்க்கலாம். பச்சையாக இருக்குது வேண்டாம், நமக்கு பொடிச்சா வரல. பார்த்தீங்களா? நமக்கு பேசில் சீட்ஸ் இப்போ கிடச்சிட்டு இதை நாங்கள் தண்ணியில் போட்டு குடிப்போம். சூடான நேரத்தில் போட்டு குடிக்க நேரம் உடம்பு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். பார்த்தீங்களா? நிறைய இருக்குது, கொஞ்சம் இருக்குது. எங்கள் வீட்டில் கடுகும் இருக்குது. அந்த கடுகு அறுவடை பண்ண நேரம் அது உங்களுக்கு நான் காணிக்கிறேன். சரியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் வேறு அறுவடையோடு வரேன். பாய்.